வணக்கம். இந்த வீடியோவில் 20%, 30% மாத சம்பளம் உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு சலுகை அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான 8வது ஊதிய குழு 2026 ஜனவரி 1ஆம் தேதி அமலுக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியானது. இதன் மூலம் அடிப்படை ஊதியம் மற்றும் படியில் கணிசமான உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதிய குழுவின் கீழ் ஊதிய மாற்றத்தை நிர்ணயம் செய்வதில் ஃபிட் அண்ட் ஃபேக்டர் முக்கிய பங்கு வகிக்கும். 7வது ஊதிய குழுவின் கீழ் ஃபிட் அண்ட் ஃபேக்டர் 2.5 இருந்தது. இதன் மூலம் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 உயர்ந்தது. 8வது ஊதிய குழுவின் கீழ் இந்த ஃபிட் அண்ட் ஃபேக்டர் 3.68 உயர்த்தப்பட வேண்டும் என்று ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை ஃபிட் அண்ட் ஃபேக்டர் உயர்த்தப்பட்டால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 ரூபாய் 26,000 வரை உயர வாய்ப்பு இருக்கிறது. இது சுமார் 20% முதல் 25% வரை ஒட்டுமொத்த ஊதிய உயர்வுக்கு வழிவகுக்கும். இந்த ஊதிய மாற்றத்தின் மூலம் சுமார் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 67 லட்சம் ஓய்வூதியர்களும் நேரடி பலன் பெறுவார்கள். இராணுவத்தினர் மற்றும் ரயில்வே ஊழியர்களும் இந்த ஊதிய உயர்வு பொருந்தும். 8வது ஊதிய குழு மே 2027க்குள் மட்டுமே அதன் பரிந்துரையை சமர்ப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் இந்த 8வது ஊதிய குழு பார்த்தோன்னா முன்னோக்கி செயல்படுத்தப்படும். அதாவது 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து நிலுவைத் தொகைகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 7வது சம்பள குழு ஜனவரி 1, 2016 முதல் அமல்படுத்தப்பட்டதால் 8வது ஊதிய குழுவும் இது போன்ற அணுகுமுறை எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஜனவரி 1, 2026 முதல் சலுகைகள் பரிசீலிக்கப்படும். முன்னதாக அகவிலைப்படி டிஏ அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது சார்ந்து செய்தியை அரசு மறுத்தது. அதுபோன்று எந்த திட்டமும் பரிசீலனை இல்லை என்று கூறியது. மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மத்திய அரசு 8வது ஊதிய குழுவின் அரசியலமைப்பை அறிவித்திருப்பதாகவும் தற்போதுள்ள அகவிலைப்படி டிஏ அல்லது அகவிலை நிவாரணம் டிஆர் ஆகியவற்றை அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது சார்ந்த எந்த திட்டமும் தற்போது அரசிடம் இல்லை என்று பரிசீலனை இல்லை என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் அகில இந்திய தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீடு AICP IW அடிப்படையில் அகவிலைப்படி டிஏ மற்றும் டிஆர் விகிதங்கள் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் அவ்வப்போது திருத்தப்படுவதாகவும் மக்களவையில் மத்திய இணைத்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறியிருக்கிறார். இந்த சம்பள உயர்வு சார்ந்து உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவான இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.